பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வசனம் என்ன இவ்வளவு பயங்கரமான வசனமா இருக்குதுன்னு பாக்குறீங்களா? இப்படிப்பட்ட வசனம் எல்லாம் நமக்கு பிடிக்காது பாருங்க. எப்பவும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். ஆண்டவர் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார், நீ வாளாகாமல் தலையாவாய். இப்படிப்பட்டதான ஆசீர்வாதமான வசனங்களையேன்னு தான் நம்ம எதிர்பார்க்கறது. அந்த வசனங்களையா பார்த்து பார்த்து வாசிக்கிறது. அது உண்மைதான், 100%. ஆண்டவர் சொன்ன வார்த்தை கட்டாயம் நடக்கும். ஆனா அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்க வேண்டுமே, ஆனா நம்முடைய குணங்களும் பழக்க வழக்கங்களும் அதை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற விதமாக அமையணும். நம்ம அதற்கு தகுதியானவர்களா இருக்கணும். அப்பந்தான் நம்ம அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது அந்த ஆசீர்வாதமான வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையில அப்படியே நிறைவேறும். நம்ம இஷ்டத்துக்கு எடகுடமா நடந்துக்கிட்டு, நம்ம மனம் போன போக்குல போய்கிட்டு, குணம் சரியில்லாம இந்த வசனத்தை சொன்னீங்களே ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசித்தா என் மகிமையை பார்ப்பேன்னு நீங்க தானே சொன்னீங்க, நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு செய்யுங்க அப்படின்னு அந்த ஆசீர்வாதமான வார்த்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேறதுக்கு காத்திருப்பது பைத்தியக்காரத்தனம். நம்முடைய குணங்கள் முதலாவது மாற வேணும் பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட கடிந்து கொள்ளுதலின் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுப்போமே, ஆனால் இந்த வசனமானது நம்மை உருவாக்கக்கூடிய வசனமாய் இருக்கிறது. கடிந்து கொள்ளுகிற கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் நாம் புடமிடப்பட்டு புதிதாக்கப்படுகிறோம், சுத்த தங்கமாக மாறுகிறோம். ஆண்டவர் வேதத்துல எதெல்லாம் சாபத்தை கொண்டு வரக்கூடியது, எதெல்லாம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியது, அதையெல்லாம் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். தவறு செய்கிற எந்த மனுஷனையுமே ஆண்டவர் உடனே நரகத்துக்கு ஒப்பு கொடுப்பது கிடையாது. அந்த தவறு செய்த மனிதனை ஆண்டவர் கண்டித்து எச்சரித்து அவன் மனம் திரும்பும் வரை அவனுக்கு நிறைய தருணங்களை கொடுக்கிறார் பிரியமானவர்களே. ஏனென்றா அவர் அதுக்குதான் இந்த பூமிக்கு இறங்கி வந்தாரு. மத்தேயு 18:14 ஒருவனும் கெட்டு போவது தேவனுக்கு பிரியம் இல்லை அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். எபேசியர் 12:6 தேவன் யாரிடத்துல அன்பு கூறுகிறாரோ அவனை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறாரே, ஆனா கட்டாயம் நம்மை சிட்சித்து அவர் நம்மை தூக்கி எடுத்து ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் சிட்சைய நம்ம அற்பமா நினைக்க கூடாது. ஆசீர்வாதத்தை மாத்திரம் நோக்கி போக கூடாது. அதுக்கு தகுதியா இல்லைன்னா கிடைக்காது. அப்புறம் ஏமாந்து போய் ஆண்டவர் சொன்னாரு செய்யல, இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும்னு அவரை குறை சொல்றதுல பிரயோஜனம் இல்லை பிரியமானவர்களே. தவறு செய்கிற எந்த ஒரு மனிதனையும் அவர் முதலாவது அன்பாக அவர் அதை குறித்து எச்சரிக்கிறார். அந்த அன்பான வார்த்தைக்கு அந்த மனுஷன் கீழ்ப்படியலைன்னா அடுத்தது ஊழியர்கள் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக, பெற்றவர்கள் மூலமாக கடிந்து கொள்ளுகிற வார்த்தையினாலே ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்ளுகிறார். அதுக்கும் அந்த மனுஷன் கீழ்ப்படியல, மனம் திரும்பல அப்படின்னா அதுக்கு அடுத்தது அந்த மனுஷனை ஆண்டவர் மெதுவா அப்படி அடிச்சு பார்ப்பார். அந்த மெதுவான மென்மையான அடிக்கு மனம் திரும்பலையா, அதே அடி கொஞ்சம் கடினமாகும் பாருங்க. அதுக்கும் திருந்தலையா, அதை காட்டிலும் அதிகமான கடினம் உள்ள ஒரு பாதிப்பை நம்ம பார்க்க வேண்டி இருக்கும். நாம் மனம் திரும்பும் வரை ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை சிட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லா சிட்சையும் கொடுத்து மனமாற்றம் நம்மளே காணப்படலைன்னா நம்முடைய பிடரியை கடினப்படுத்தினோமே, ஆனால் அதற்கு பிற்பாடுதான் நாம் இந்த வசனம் சொல்லுகிறபடி பயங்கர மோசமான காரியத்தை சந்திக்க வேண்டி இருக்கிறது பிரியமானவர்களே. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? ஆசீர்வாதத்தை மாத்திரம் தேடி நாடுகிறவர்களாகவா, அல்லது நம்மை உருவாக்குகிற இப்படிப்பட்ட வசனங்களை விரும்புகிறவர்களாக காணப்படுகிறோமா?
கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென்.